மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: மீன், தக்காளி 3 தக்காளி, புளி தேவையான அளவு, சின்ன வெங்காயம், பூண்டு 2 பச்சை மிளகாய், மாங்காய். எண்ணெய் சட்டி நல்லா காஞ்சதும் கடுகு தேவையான அளவு, வெந்தயம், போட்டு நல்லா பொரிய விடுங்க. இப்போது வெங்காயம் நல்லா காஞ்சிருச்சு. இதில் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மஞ்சள்தூள், அப்புறம் இதுலேயே மசால் போட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு மசால் வாடை இல்லாமல் இருக்கும், பச்சை வாடை இல்லாமல் இருக்கும். தக்காளி போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் மசாலா போட்டு வதக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பச்சை வாடை இல்லாமல் இருக்கும். தேவையான அளவுக்கு காரத்துக்கு போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போது மசாலா நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி அதிலே போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கணும். இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க. இப்போது தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்புல. நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலையும் அதில் ஊற்றிடுறோம். நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போது இதில் நாம் கழுவி வச்சுருக்க மீன், நான் சங்கரா மீன் வாங்கியிருக்கேங்க. சங்கரா மீன் போடுறோம். கூடவே நறுக்கி வச்சுருக்கேன் மாங்காவையும் சேர்த்து போடுறோம். ஒரு கிளறி விட்டு மூடி வைக்க போகிறோம்.